إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி, மூமின்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணமடைய வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு வசியத்து செய்வதை உங்களுக்கும் எனக்கும் ஞாபகமூட்டி புனிதமிகு ஜும்மாவின் முதல் உரையினை துவங்குகிறேன். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கைக்கு நம்மளை அனுப்புகிற செய்தியை அல்லாஹ் சொல்லுகிற போது, அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, அவன்தான் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தவன். எதற்காக இந்த பூமிக்கு உங்களை அனுப்பினான் என்பதை சொல்லுகிற போது, லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் யார் மிகவும் அழகான நற்செயல்களை செய்கிறீர்கள் என்பதை அவன் பார்ப்பதற்காக, சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில் நாம் அனுப்பப்பட்டது ஒரு போட்டியான வாழ்க்கைக்காக. அந்த போட்டி எதை அடிப்படையாக வைத்தென்றால், நன்மையை தீமையை அடிப்படையாக கொண்டது. நன்மையை செய்பவர்களும் இருப்பார்கள், தீமைகளை செய்பவர்களும் இருப்பார்கள். நன்மை செய்பவர்களோடு நாம் போட்டி போட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தீமை செய்பவர்களோடு போட்டி போடுவதல்ல, தீமையை விட்டு முழுமையாக விலகி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் விலகி கொண்டு நாங்கள் மனம் போன போக்கில் வாழ்வோம் என்ற அடிப்படையில் இல்லாமல், ஒருவர் நன்மை செய்பவரை பார்த்தால் அவரை முந்திக் கொண்டு அவரை விட மிக மிக அழகாக அந்த செயலை செய்வதற்கு நான் எத்தனிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் வைத்திருக்கிற பரீட்சை. அந்த பரீட்சைக்கு இடையூறாக வருகிற ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். அதுல முதல் விஷயம், இந்த உலகம் என்பது மிக மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டு அது நம்மளை இழுத்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு என்றால், ஒரு கட்டத்தில் அதுவே நிரந்தரம் என்ற நம்பிக்கையை நமக்கு ஆழமாக பதிய வைக்கும். அந்த நிரந்தரத்தை அடைவதற்காக
நம்மளை மிக மிக விரைவாக இழுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். இழுத்து கொண்டு போய் விட்டுறாரு, இழுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். எது வரைக்கும் என்றால் அல்ஹாக்குமுத்த காசு ஹத்தா சுருத்துமுல் மகாபீர், இந்த உலகத்தை அடைய வேண்டும் என்ற அந்த பேர் ஆசை உங்களை இழுத்து கொண்டே சென்று கொண்டிருக்கும். ஹத்தா எதுவரை என்றால் சுருத்துமுல், நீங்கள் சந்திக்கிற வரை, மகாபிர கபர்களை நீங்கள் சந்திக்கிற வரைக்கும் அது உங்களை இழுத்து கொண்டே போகும். கபருக்கு நெருக்கமாக நம்ம ஆகிட்டோம் என்றால் அதற்கடுத்து நமக்கு தெளிவு பிறக்கும். நீங்கள் மிக விரைவாக தெரிந்து கொள்வீர்கள், மிக தெளிவா துல்லியமா நமக்கு தெரியும். ஆகா, நம்மளை இழுத்துருச்சு, இழுத்து 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 கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. ஆனால் இதுக்கு மேல நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? அந்த வாய்ப்பு கேட்பதற்கு யாராவது நமக்கு தூண்டுவார்களா என்றால் உள்ளம் தூண்டுமா? இல்ல, வாய்ப்பு இருக்கு உனக்கு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான், அவன் அளவற்ற அருளாளன், அந்த அருள்ல நிராசை அடையாத, கேளு என்று அப்பொழுதுதான் மனம் உண்மையான இந்த உலகத்தை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று திருமறை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு பாடம் புகட்டியதோ அதன் அடிப்படையில் வாழ்வோம். இந்த உலகத்தை துச்சமாக மதிப்போம், ஏறெடுத்து பார்க்காமல் வாழ்வோம் என்று அப்பொழுது உள்ளம் பதபதைக்கும், கேட்க தூண்டும். அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்போம். கேட்க தூண்டுவதோடு அல்ல, அல்லாஹ்விடத்துல கேட்போமாம். அல்லாஹ்வே சொல்லுகிறான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ, உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள். அல்லாஹ் செலவு செய்யுங்கள் சொல்லல, நான் கொடுத்ததை செலவு செய்யுங்க, நான் கொடுக்குறேன், நீ வாங்கி கொடு, அப்படியே கொடு அப்படின்றாங்க. ஒருத்தர் கொடுத்ததை நீங்க போய் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்ததை கொடுக்கறதுக்கு மனம் ஏதாவது நோகுமா? நோகாது. ஏன்னா நமக்கு நன்றாக தெரியும் இது நமக்கு சொந்தம் அல்ல, இது கொடுக்க சொல்லியிருக்கிறான் அல்லாஹ், இன்னார் கொடுக்க சொன்னார், அவர் பணம் இது என்று அந்த இன்னொருத்தர் பணம் என்ற அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது மனம் வலிக்க மாட்டுது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நமக்கென்று நாம நினைச்சோமே, அதுதான் நம்ம செய்கிற இந்த உலக வாழ்க்கை நம்மளை இழுக்கிற மோகமே. நமக்குன்னு நினைச்சதுனால நம்மகிட்ட இருந்து எடுத்து கொடுக்கும்போது என்னம்மதை பிச்சு கொடுக்குறோமே, அப்படி அந்த எண்ணம் வருதே, அதெல்லாம் இந்த உலக ஆசையினுடைய இழுத்தல். அது போகுதா, சரி அப்போ வந்துருச்சு. ஆனா அப்ப தெரியும், ஆகா கொடுத்துருக்கலாமே, மகனுக்கு நல்லாகத்தானே விட்டுட்டு வந்திருக்கிறோம், அவன் நல்ல திறமைசாலியா இருக்கிறான், நமக்கு கொடுத்தது போல அல்லாஹ் அவனுக்கும் கொடுப்பானே, நம்முடைய மகளுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்தது போல அவனுக்கும் கொடுப்பானே, நமக்கு வழங்கிய திறமைகளை விட அதிகமான திறமைகளை அல்லாஹ் அவனுக்கும் கொடுப்பானே, அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான், அவளுக்கு கொடுப்பான், அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பான் என்ற அந்த அறிவு அப்பொழுதுதான் நமக்கு புரியும். அப்பொழுது புரிகிற போது நம்ம நினைச்சதெல்லாம் என்ன, ஐயோ இவர்கள் தட்டறிஞ்சிருவார்களே என்று நம்ம நம்பியிருக்காரு நினைச்சதெல்லாம் பொய், இது நம்மளை ஏமாத்திருச்சு. இந்த ஏமாத்தலை புரிஞ்சு கொண்ட நாம அல்லாஹ்விடத்தில் சொன்ன, ரப்பி இறைவா, கெஞ்சுறது, என் இறைவா, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், நீ கொஞ்ச நேரம் என்னைய பிற்படுத்துவேன், என்னை இந்த உலகத்துல விட்டு வைவேன், விட்டு வை என்ன. அப்பொழுது நமக்கு ரொம்ப தெளிவா தான் இருக்கு. அல்லாவும் அந்த மனநிலையை மௌத்தாக போகிற ஒவ்வொருவர்களும் புரிந்திருக்கிற அந்த மனநிலையை அறிந்த ரப்பு, அவர்கள் உண்மையாகத்தான் அந்த வேண்டுதல், அந்த வேண்டுதலுடைய பிரதிபலன் என்ன என்பது அவர்கள் அல்லாவுக்கு தெரியும். ஆனால் என்னன்னு கேட்கிறான். சரி போனா என்னப்பா செய்வ, ஏமாத்திருச்சு உலகம்.
நான் தர்மம் செஞ்சுட்டு வரேன். நான் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த உலகத்தை எனக்குன்னு நான் உருவாக்கி வைத்திருந்த இந்த நான் நினைச்சிருந்த எல்லாமே பொய் என்பது எனக்கு விளங்குது. என்னை விட என் சந்ததிகளை நான் எனக்கான பொறுப்புகளை கொடுத்திருந்தையே, அதை இன்னொருத்தரை வைத்து நிறைவேற்றுவதற்கு நீ முழு அதிகாரமும் ஆற்றலும் தகுதியும் வாய்ந்தவன் என்பது தெளிவாக எனக்கு தெரியுது. ஆனால் இப்பொழுது நான் விட்டு வச்சுட்டு வந்திருக்கிறேன். நான் ஏமாந்துட்டு வந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை எல்லாம் சதக்கா செஞ்சேன். நான் சதக்கா செஞ்சுட்டு வர்றேன். வாக்கும் மீன சாலிகேன், நல்லவர்களில் ஒருவராக நான் திரும்பி வந்துருப்பேன். எனக்கு அந்த வாய்ப்பை கொடு என்று கெஞ்சுவோமாம். அப்படி கெஞ்சுகிற நேரத்தில் அல்லாஹ் சரி பரவாயில்ல போனா போயிட்டு போது விடுவானா? அல்லாஹ் சொல்லுகிறான். இது சூரா முனாஃபிக்குள்ள சொல்லிட்டு இதுக்கு பதில் என்ன சொல்லுகிறான் என்றால், கல்லா இல்லப்பா, இன்னஹா ஹுவ காயிலும், இப்பொழுதும் உனக்கு அது வெறும் வார்த்தை தான். நீ உலகத்துக்கு போனேன்னு வை, அது ஒண்ணு இழுக்கும். உலகத்துக்கு போனா அடுத்த செகண்டே என் பிள்ளைக்கு வேணும்னு, அடுத்த செகண்டே என் மனைவி மக்களுக்கு வேணும்னு, அடுத்த செகண்டே என் பெற்றோர்களுக்கு வேணும்டுவேன், அடுத்த செகண்டே யாராருக்கு நீ வேணும் நினைக்கிறிய அவர்களுக்கு வேணும் அவர்களுக்கு வேணும் அவர்களுக்கு வேணும் தான் நினைப்போலிய. நீ சொல்லிக்கிட்டு வர்ற மாதிரி எல்லாம் முழுச தூக்கி கொடுத்து வந்துட மாட்ட. இந்த உலகம் இவ்வளவு நம்மளை கவர்ச்சியாக இழுத்துக்கிட்டே இருக்கிறது என்பதற்கான அடிப்படை கூறுகள் குர்ஆன் நமக்கு விளக்குகிறது. இது வெறுமனமே சொல்லல, இது அவ்வளவு ஆபத்தான இழுத்தலுடைய ஈர்ப்பு சக்தி. இந்த உலகம் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும், இழுக்கும் 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 இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி கபருக்கு போயிட்டு வந்தாலும் இப்படித்தான் இருக்குமா இந்த உலகத்துல? அப்படி என்றால் இந்த உலகத்துல நம்ம வாழுகிற கொஞ்ச காலம், ரொம்ப ரொம்ப கொஞ்ச காலம், நம்ம வாழ்ந்து இருந்த காலம், வாழ போகிற காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது நமக்கு 4 காலத்தை மார்க்கம் சொல்கிறது. ஒன்று ஆலமே ரூஹ், நாம் உயிராக இருந்த காலம். நம்ம உயிர் எப்ப படைக்கப்பட்டது? நம்முடைய அம்மா வயிற்றுக்குள்ள வர்ற போது இல்லை, நம்ம வாப்பாவை படைக்கிறதுக்கு படைச்சப்ப அல்ல, மாறாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுதே அவர்களுடைய முதுகுத்தண்டில் இருந்து உருவி போட்டுட்டான் நம்முடைய ரூஹ. நம்முடைய ரூஹ் அப்ப படைக்கப்பட்டது, அதை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருந்தான். எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்த மனுஷன் இன்ன வரைக்கும் எத்தனை ஆண்டுன்னு கண்டுபிடிக்க மாட்டாப்ப, தடுமாறான். இத்தனை லட்சம் ஆண்டு இருக்கும், அத்தனை லட்சம் ஆண்டு இருக்கு. ஆனா இப்பதான் நம்ம இருக்கிறோம். அப்படின்னா எவ்வளவு காலம் நம்ம அல்லாஹ் இடத்துல இருந்திருக்கிறோம் என்று கணக்கே இல்லாமல் இருக்கிறது. சரி, கபருக்கு போக போறோமே, கபருல இருந்து மீண்டும் எழுப்பப்படுற வரைக்கும் ஆலமே பர்ஸஹ், அந்த வாழ்க்கைக்கு பேர் ஆலமே பர்ஸஹ், திரைமறைவு வாழ்க்கை. இந்த உலகத்தில் நடக்கிற எதுவுமே தெரியாது. அது இந்த உலகத்தில் இருப்போமா, வேறு ஒரு உலகத்தில் இருப்போமா, அல்லாஹ்வுல் ஆலம். அந்த உலகத்துக்கு பேர் ஆலமே பர்ஸஹ். அதுக்கு இடையில தான் ஆலமே துன்யா, இந்த உலக வாழ்க்கை பேர் வச்சிருக்கான் பாருங்க ரப்பு. அதுக்கு ரூஹ்னு வச்சிருக்கான், உயிரோடு உள்ள வாழ்க்கை. இந்த உலகத்துக்கு பேர் என்ன? ஆலமே துன்யா, ஹயாத்து துன்யா. இந்த உலகத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு அப்படிதான் சொல்லுவான். துன்யான்னா என்ன அர்த்தம்? துன்யான்னா உலகம் அர்த்தம். துன்யாண்டா கேவலமானதுன்னு அர்த்தம், இழிவானதுன்னு அர்த்தம், மட்டமானதுன்னு அர்த்தம். இந்த 3 பொருள் தான் கொடுக்குறாங்க. கேவலமானது, மட்டமானது, இழிவானது. இந்த உலக வாழ்க்கைக்கு பேரை எல்லாம் வச்சுக்கிறாங்க. நம்ம என்னன்னா ஹயாத்து துன்யா, நான் இந்த உலகத்துல வாழ்றேன், கேவலமான உலகத்துலதான் வந்திருக்கிறேன்றான் இந்த உலகம். சரி, இந்த உலகத்துக்கு பர்ஸஹ், மறைவான வாழ்க்கை. அதுல சுகமோ துக்கமோ அது ஒரு மறைவான வாழ்க்கை. யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத, அல்லாஹ்வுக்கும் நமக்குமான மட்டும் தொடர்புள்ள ஒரு அழகான வாழ்க்கை. அதுக்கடுத்து மஹ்ஷர், பெருவழி. அந்த இடத்தில் 50,000 ஆண்டுகள் நிற்க போகிறது. அதுவும் வாழ்க்கை இல்லை.
அதுக்கடுத்து எப்ப சொர்க்கத்துக்குள்ள நுழைகிறோமோ அதுதான் வாழ்க்கை. அதனாலதான் அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சபட்ச துன்பத்தின் போது சொன்ன வார்த்தை. உச்சபட்ச துன்பம் எப்ப தெரியுமா வந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் போய் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக 2ஆம் பள்ளியை கட்டி கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவியை கட்டி கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் கல்லு சுமந்தார்கள். பள்ளிவாசலுக்காக வேண்டி என்ன சுமந்தார்கள்? செங்கலை எடுத்துல கற்கள் பிறக்கிட்டு வந்த கற்களை ஓடி ஓடி அங்கெங்குமாக பிறக்கிட்டு வந்து கட்டினது. நம்மள மாதிரி 10,000 செங்கலை இறக்குங்க அடுக்குங்கன்னு இல்ல. அன்னைக்கு அவ்வளவு வசதிகள் வாய்ப்பும் இல்லை, அல்லாஹ் கொடுக்கல. கட்டுனாங்க. எங்க அங்கங்க கிடக்கிற கற்களை மண்களை மல்லிட்டு வந்து போட்டு கட்டப்பட்ட பள்ளி தான் மஸ்ஜித் நபவி. அப்படி மண்ணால் அவர்கள் கல்லை மண்ணை சுமந்து வருகிறார்கள். பசி பற்றின் பசினா பசி நம்ம நினைக்கிற மாதிரி பசி இல்லை. இன்னைக்கு கஸா மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது அப்படியே அல்லாஹ் கண்ணில் காட்டுகிறான். 3 மாதங்கள் அவர்களுக்கு உணவே இல்லாமல் உலகமே தடுத்து வைத்திருக்கிறது. அதுல தெரியாமலோ நாமும் பங்காளிகளை ஆகிவிடுவோமோ என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுங்கள். இறைவா, இந்த பெரும் பாவத்தில் எங்களுக்கு கடுகளவு கூட பங்கில்லாமல் ஆக்கு, எங்களுடைய உள்ளங்களை அதில் கவலைப்படக்கூடிய உள்ளங்களாக ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் 3 மாதம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது ஒரு பகுதியே. அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியின் உச்சத்தில் இருந்தார்கள். வயிறெல்லாம் ஒட்டி போய்விட்டது. வயிறுகளை முதுகுகளை குனிந்து விடாமல் அப்படியே வளைஞ்சு, உடம்பு வயதானதுக்கு பின்னாடி வளையுமே, அப்படி வளைஞ்சு விடாமல் இருப்பதற்காக வேண்டி ஆண்களும் பெண்களும் சிறியவர்களும் முதியவர்களும் கற்களை தங்களுடைய வயிற்றுல கட்டி கொண்டிருந்த காலம். அவர் பள்ளிவாசல் கட்டுவதற்கு வழி இல்லை. அந்த இடத்தை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மானத்தோடு அப்போயே பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மானத்தை விட்டு கொடுக்கல. அந்த இடத்த பனு நஜ்ஜார் அவர்கள் கூட்டத்தார் வந்து சொல்றாங்க, அந்த இடத்த கொடுங்களேன், பள்ளிவாசல் கட்டிக்கிறோம், சதக்காவா வச்சுக்கோங்க. நாங்க சதக்காவா வேண்டாம், நாளைக்கு உன் கோத்துல வந்து இங்க மல்லு கட்டிட்டு நிற்கும். சதக்கான்ற பேச்சுக்கே காசு வாங்கிக்க, எவ்வளவு ரேட்டை பேசி ரசூல் ஸல்லல்லாஹு மக்காவிலிருந்து எடுத்துட்டு போன காசை கொடுத்தார்கள். எடுத்து கொஞ்சம் தான் எடுத்துட்டு போனாங்க, அதை எடுத்து கையில கொடுத்துட்டு கட்ட ஆரம்பித்தார்கள். அந்த பள்ளிவாசல் கட்டுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மேனியை மண்ணுக்குள்ளதான் பார்த்தேன் என்கிறார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மேனி முழுவதும் மண் மீது, மேனி மீது மண்ணல்ல, உடல் மீது மண்ணல்ல, மண்ணுக்குள்ளதான் இருந்தார்கள் என்கிறார்கள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மேனி முழுவதும் மண்கள் அள்ளி தூக்கிட்டு வர்றாங்க. சஹாபாக்கள் பசியில கவிதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தாங்க முடியல, வேலை செய்யணும், அதுக்கு என்ன செய்யறது? பசியையும் மறக்கணும், கஷ்டத்தையும் நினைக்க கூடாது, அதுக்கு என்ன ஒரே வழி? கவிதை படிப்போம் என்று கவிதை படிக்கிறார்கள். என்ன கவிதை? நாங்கள் பையத்து செய்திருக்கிறோம் முஹம்மதா, இந்த முஹம்மதுக்கு நாங்கள் பையத்து செய்திருக்கிறோம். எதென்றால் எங்களுடைய உயிர்கள், குடும்பங்கள், எங்களுடைய உடல்கள் அனைத்தையும் அவருக்காக அர்ப்பணிப்பதற்கு நாங்கள் பையத்து செய்திருக்கிறோம். எங்களுடைய உயிர் இந்த முஹம்மதுக்கு, எங்களுடைய குடும்பம் இந்த முஹம்மது, எங்களுடைய உடல் இந்த முஹம்மதுக்குத்தான், எல்லோருக்கும் எல்லாமாக சேர்ந்து நாங்கள் பையத்து செய்திருக்கிறோம் என்ற உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களை துஆ செய்தார். எதிர்கவிதை படித்தார்கள். அல்லாஹும்ம, இறைவா, லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆஹிரா, இறைவா, வாழ்க்கை என்றால் மறுமை வாழ்க்கை தவிர வேறு வாழ்க்கையே இல்லை. இந்த இழிவான உலகத்தை எப்படி ரசூலா சொல்றாங்க, இது வாழ்க்கையே இல்லைன்னாங்க. ரசூலா நமக்கு பாடம். இந்த வாழ்க்கையை ரசூலா எப்படி மதிப்பீடு பண்ணிருந்தாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அப்படியே நடந்து வராங்க. இறந்து போன ஒரு செத்த ஆட்டை அப்படியே இழுத்துக்கிட்டு வந்தாங்க. ரசூல் அப்படியே நின்றுட்டு சஹாபாக்களை கேட்டாங்க, அத்துரீதுன ஐயபி தீனாரன் அவு தீனாரைன், இந்த ஆட்டை ஒரு தீனாருக்கோ அல்லது 2 தீனார்களுக்கோ யாராவது வாங்குவீர்களா அப்படின்னா,
வாங்க விரும்புவீர்களா? வாங்குவீர்களா இல்ல, வாங்க விரும்புவீர்களா? சஹாபாக்கள் சொன்னாங்க, அதை வாங்கி நாங்க என்ன செய்யறது, அது எதுக்கும் உதவாது. ஆனா ஒண்ணு இருக்கு, அந்த நாட்டிலேயே ஒரு பயன் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த காலத்தில் அதை உரித்து அந்த தோலை விட மாட்டாங்க, அந்த தோலை பண்படுத்தி தோலை தண்ணி குடுவையாக பயன்படுத்துவாங்க. அப்படி இருந்தது. ஆனால் அதை கூட மாற்ற மாட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், அல்லாஹ்விடத்தில் இந்த உலகத்தினுடைய மதிப்பு இந்த செத்த ஆட்டை விட கேவலமானது. ஆனா இந்த செத்த ஆட்டை விட கேவலமான உலகம் நம்மளை எப்படி இழுத்து கொண்டு போகும்? கபருக்குள்ள போனாலும் இது வேணும் என்று நினைக்க வைக்கும். இந்த பணம் நமக்கு வேணும் என்று நினைக்க வைக்கும். இந்த தங்கம் தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், ஆடைகள் எல்லாம், வீடு, வாசல், மனைவி, மக்கள் எல்லாம் டோட்டலாக வேணும் வேணும் என்றுதான் இழுத்து கொண்டு போகும். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம் அற்பத்திலும் அற்பத்திலும் அற்பமானது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களாகிய நமக்கு உணர்த்தினார்கள். இந்த உணர்த்தலை சஹாபாக்கள் அழகாக புரிந்து கொண்டதனாலதான் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதியை நிலைநாட்ட, எதுக்கு வந்தோம், இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோம் என்பதை புரிந்தார்கள். நன்மையில் போட்டி போடுவதற்கு வந்திருக்கிறோம். நன்மையில் எப்படி போட்டி போடுவது? ஒருவருக்கொருவர் போட்டி போட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் தங்களிடத்தில் என்ன அமல்கள் இருந்ததோ அந்த அமலை விட இன்னொரு சஹாபாவிடத்தில் இருந்த அமலை பார்த்து அதையும் மெருகாக, அவரை விட அழகாக நான் செய்ய வேண்டுமே என்று ஒவ்வொரு அமலுக்கும் போட்டி போட்டார்கள். எல்லா அமல்களுக்கும் போட்டி போட்டார்கள். அதுல குறிப்பாக உறவுகளோடு சேர்ந்து வாழ்க்கிற வாழ்க்கையை கெடுக்கிறது இந்த உலகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பெருசாலாம் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் போட்டு பிரிச்சிடல. ஒன்னே ஒண்ணு, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை சிதைப்பதற்கு காரணமாக அடிப்படையில் இந்த உலக வாழ்க்கையினுடைய செல்வம் இருக்கும், பொருளாதாரம் இருக்கும், வீடு இருக்கும், நம்முடைய பிசினஸ் இருக்கும், எல்லாம் நம்முடைய உறவுகளை துண்டிப்பதற்கு போட்டா போட்டியை ஏற்படுத்தி, அண்ணன் வேற, தம்பி வேற, தாய் வேற, தாப்பா வேற, எல்லாத்தையும் பிரிக்கும். எல்லாத்தையும் பிரிச்சு கொண்டு போய் நடு உச்சத்தில் அடிப்பாட்டும். அப்படி பிரிச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சதற்கு பின்னால் நாம கபருக்குள்ள போகிற போதுதான் மலக்குள் மௌத் நம்முடைய தலமாசத்துல உட்கார்ந்து இருக்கிற போது நமக்கு ஞாபகம் வரும், நம்ம அண்ணனோடு 10 வருஷம் எந்த பேச்சு மூச்சு இல்லாம இருந்திருக்கிறோமே, நம்ம தம்பியோடு இருந்திருக்கிறோமே, நம்ம தாயோடு இருந்திருக்கிறோமே, நம் தகப்பனோடு இருந்திருக்கிறோமே, ஒவ்வொருத்தரோடும் இவ்வளவு அநாகரிகமாக நடந்திருக்கிறோம் என்ற ஒவ்வொரு காரியம் தெரியும். இதெல்லாம் ஏன் நடந்தது என்றால் இந்த செல்வத்தை தனக்குரியதாக ஆக்கிக் கொள்வதற்கான போட்டா போட்டியில விட்டிருக்கிறோம் என்பதை உணர்வோம். அப்படி உணர்கிற போது எந்த பயனும் இருக்காது, எந்த பயனும் இருக்காது. அதை முறியடிச்சு இந்த செல்வம் எனக்கு பெருசு இல்லம்மா, உன்னோடு சேர்ந்து வாழ்ந்தால்தான் இறை உதவி எனக்கு கிடைக்கும் என்பதை நம்மோடு பகைக்கிற உறவுகளுக்கு புரிய வையும். அப்படி வரும் உறவுகள் என்றாலே சண்டை இல்லாமல் இருக்காது. நீ கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை இருக்கும், தாய்க்கும் மகனுக்கு மத்தியில் இருக்கும், தகப்பனுக்கும் மகளுக்கு மத்தியில் இருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ள மத்தியில தான் பொறாமையே வரும், அண்ணன் தம்பிக்கு மத்தியில தான் ஈகோ வரும், அண்ணன் தம்பிக்கு மத்தியில தான் வெட்டு குத்துகளும் வரும், எல்லாம் வரும். ஏன் தெரியுமா? எந்த அளவுக்கு அல்லாஹ் இணங்கி வாழ சொல்கிறானோ அந்த உறவுகளை எல்லாம் பிரிப்பதற்கு இந்த உலகம் மிக கடுமையாக போட்டி போடும். அப்படி போட்டி போட்டு இழுக்கும் 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 இழுத்து கொண்டு போய் கடைசியில குஃப்ர்ல கொண்டு போய் விடும். அல்லது எங்க கொண்டு போய் விடும்? கபர்ல கொண்டு போய் விடுகிற போது திரும்பி பார்ப்போம், ஒண்ணுமே இருக்காது. அதனால ரொம்ப கவனமாக விட்டு கொடுக்க, உறவுகள்கிட்ட விட்டு கொடுங்க, செல்வத்தை ஒதுக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது, நிறைய சண்டைகள் நடந்திருக்கிறது சஹாபாக்களுக்கு மத்தியில். அந்த சண்டைகளை அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. அதுல ஒரு உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைஞ்ச உடனே
அடக்கம் பண்ணியாச்சு, அல்லது அடக்கம் பண்ணுவதற்கு முன்னால் ஆட்சி யாருக்கு சொந்தம்? ரெண்டு சண்டை. முஹாஜிர்கள் என்பவர்கள் மக்காவாசிகள் அவர்களுக்கா அல்லது மதீனாவாசிகளுக்கா? மக்காவாசிகளுக்கு ஒரு தரப்பார், மதீனாவாசிகளுக்கு ஒரு தரப்பார், இன்னொரு தரப்பார் இன்னும் கொஞ்சம் மேல போய் ஆளு கொஞ்சமா காலங்களை பிரிச்சு, நீங்க பாதி 6 மாசம் ஆளுங்க, நாங்க 6 மாசம் ஆளுகிறோம், அல்லது நீங்க கொஞ்சம் பதிய பிரிச்சு நான் இப்படி என்ற பாதி என்ற அளவுக்கு கூட போய்விட்டார்கள். இந்த சமயத்துலதான் பையத்து நடைபெறுகிறது. எதிர்பாராத ட்விஸ்ட். யாருமே எதிர்பார்க்கல. எல்லோரும் எதிர்பார்த்தது அபூ உபைதாவை. நம்மெல்லாம் நினைச்சிருக்கோம் அபூபக்கர் டக்குன்னு ஆட்சிக்கு வந்தார். அப்படி வரவே இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஹாஜிரில் இருந்து ஆட்சிக்கு வர வேண்டியவர். எல்லோரும் நினைக்கிறார்கள் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொரு பக்கம் அன்சார்கள் நினைக்கிறார்கள் இல்ல சஅத் இப்னு உபாதா தான் ஆட்சியாளர். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு பெரிய கோத்திர தலைவர் அன்சார்களுக்கு, ஹஸ்ரஜ் கோத்திரம். அவர் வந்துருவாரு. இப்போ அன்சார்கள் எல்லாம் பனு சாயிதா என்ற இடத்துல சேர்ந்துட்டாங்க. சேர்ந்து ஆட்சியை தேர்ந்தெடுக்கலாம்னு அவங்க உட்கார்ந்து இருக்கிற நேரத்துலதான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு வந்தவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு கொண்டு வாருங்கள் போவோம் என்று, நம்முடைய தோழர்கள்ட்ட நாம பேசுவதற்கு என்ன தடை என்று ஃபர்ஸ்ட் அன்சார்கள் முஹாஜிர்கள் வெளியூர் உள்ளூர் என்ற இந்த ஈவோ பிரச்சனையை முதலாவது உடைக்கலாம் என்று எத்தனைத்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கன்னு கூப்பிட்டுட்டாரு. அங்க சொல்றாங்க இல்ல அங்க அவங்க வேற மாதிரி இருக்காங்க, அதெல்லாம் அவங்க முஸ்லிம்கள், நம்முடைய தோழர்கள், நம் சஹாபாக்கள், நாம போவோம் என்று போனார்கள். போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். பேசுனா அன்சார்கள் குறைகள் எல்லாம் சொல்றாங்க. இவர் மறுப்பு அதுக்கு பூரா கவுண்டர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. இந்த கவுண்டரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க. அபூபக்கர் என்ன நினைச்சிட்டு போறாருன்னா, இவரை விட்டு உமருக்கு நம்ம ஆட்சியை வழங்கிடலாம். அதான் அபூபக்கர் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட கூட்டிட்டு போனாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி கொடுத்துடலான்னு அபூபக்கர் நினைச்சு கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அங்கு அபூ உபைதா, இங்கு சஅத் இப்னு உபாதா, ரெண்டு பேர்த்தையும் விட்டுட்டு உமர் என்றால் எல்லோரும் ஏற்றுக்குவாருன்னு அவர் நினைச்சு கூட்டிட்டு போறாரு. அங்கு போய் பேச்சுவார்த்தை நடக்குது. அங்கு பேச்சுவார்த்தையில எல்லா அவர்கள் வச்ச வாதங்களுக்கு பூரா மிக அழகாக நிதானமாக முன்னுதாரணங்களோடு பதில் சொல்ல 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 அன்சார்கள் அப்படியே மெல்ட் ஆகுறாங்க, இறங்கி வர ஆரம்பிச்சாங்க. வந்து எல்லா கருத்தையும் ஏற்கிறாங்க. இது சைல் அப்படியே நின்று வாட்ச் பண்ணிட்டு இருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு எங்கெங்கயோ போய் யாரையோ சொல்லிட்டு இருந்தோம். இந்த நிக்கிறாரு ஹலீஃபான்றதுதான். பேச்சு முடிஞ்ச உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடிச்சி நான் பையத்து செய்யறேன்னு பையத்து செஞ்சு ஹலீஃபா நீங்க தான்ட்டாரு. ஹலீஃபான்னு சொன்ன உடனே வேற யாருமே எதுவும் பேசல. எல்லா அன்சார் தோழர்கள் இருந்தவங்க எல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்கல. எல்லாரும் வந்து டக்கு 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 நீங்க தான் ஹலீஃபா, நீங்க தான். அபூபக்கர் நிராகரிக்க முடியல. இதுல விஷயம் என்னன்னா, ஹலீஃபா ஆனவர் நிராகரிக்க முடியல. என்னடா நம்ம ஆக்கிட்டாங்க, எந்த காரணம் சொல்லவும் முடியல. எல்லாம் எந்த அளவுக்கு என்றால் அபூபக்கர் தனித்துடப்பட்டாங்க. அவர் அவருக்கு என்னடா எல்லாரும் நம்மளத்தான் நம்ம கடைசியில் அவரை தனியாக அவர் வந்து பையத் பண்ணிட்டார். இதுல இந்த பையத்து பண்ண அன்சார்கள் பண்ண உடனே முஹாஜிர்களும் பண்ணி ஆட்சி ஏற்றாச்சு. ஆனால் ஒரே ஒரு குடும்பம் அழுது புலம்பியது, கவலையில் வாடியது. அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய குடும்பம். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பயங்கரமான ஏமாற்றம். ஆட்சி கிடைக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் நபியுடைய குடும்பத்தை ஒரு மசூராவுக்கு கூப்பிட்டுருக்கலாமே, ஒரு ஆலோசனை கேட்டிருக்கலாமே. ஆரம்ப காலத்துல இருந்து வந்த நம்மளை ஒரு ஏண்டு கூட கேட்கலையே யாருமே என்று கோவித்துக் கொண்டார்கள். அதோட மட்டும் இல்லாம மனைவி அனுப்பி ஹைபர்ல ரசூலா விட்டு போன நிலங்களை எங்களுக்கு கொடுத்து கேளுன்றாங்க. அவங்க போய் கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இலகின மனசுதான், மார்க்கம் வந்துட்டா இரும்பு போல. அவர் சொல்லிட்டாரு, ரசூல்மார்கள் விட்டுட்டு போன எதுவுமே
இந்த மூமின்களுக்குத்தான் சொந்தம், வாரிசுகளுக்கு எதுவும் கிடையாது. சட்டத்தை சொல்லி டப்பு நிப்பாட்டார். ஃபாத்திமா ரலியல்லாஹு இன்னும் கொடுக்கும். இது என்னடா, நம்ம வாப்பா சொத்தை நமக்கே கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, பள்ளிவாசலை கஷ்டப்பட்டு கட்டி உருவாக்கி ஆள்கள் வராத போது, அதுல பாதைகள் இல்லாத போதெல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கி இந்த பள்ளி அப்படியே கற்பனை பண்ணிப்பாங்க. ஒரு 20-30 வருஷம் கழிச்சு மிக பிரம்மாண்டமா உட்கார்ந்து முத்தவள்ளிக்கு போட்டி போடுகிற போது ஆரம்பத்துல கஷ்டப்பட்ட யாரையுமே கண்டுக்கலாட்டி அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி ஏன் கூட கேட்க மாட்டாங்க, அப்படிதானே வரும். அதுதான் வந்துச்சு அலி ரலியல்லாஹு. சரி போனா போது, பக்கத்துல இருந்த என் நிலம் அதை கொடுங்கண்டா. இல்ல அதுவும் பள்ளிவாசல் தான் சொந்தம்டா, அதுவும் பள்ளிவாசல் சொந்தம் மாதிரி. அது இல்லடா இதுதான் கொடுத்தேன், அப்படி நம்ம சண்டைக்கு நிற்போம். அலி ஃபாத்திமா அப்படி கேட்கறாங்க, நீ பாப்பா சொத்துப்பா எங்களுக்கு கொடுங்க. அது ரசூல்லா சொத்து, வாரிசு கிடையாது போங்கட்டாங்க. 2 பேருக்கும் மன கஷ்டம். இது 6 இதுக்கு பின்னால ஃபாத்திமா ரலியல்லாஹு வந்து மன்னிப்பு கேட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு சமாதானமான பின்னாடிதான் மரணித்தார்கள் ஒரு ரிவாயத் இருக்கு. அதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய மரணமும் ஆயிடுச்சு. அந்த மரணத்துல அலி ரலியல்லாஹு இருந்த அந்த கோபம் தனியா கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டார். அடக்கம் பண்ணதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது சிச்சுவேஷன் நடந்தது எல்லாமே இன்சிடென்ட். அபூபக்கர் தான் ஹலீஃபாவாக என்று நினைக்கவும் இல்லை. உமர் ஆக்க நினைச்சிட்டு அவர் போனது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நினைச்சதான் அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்த எல்லா நடவடிக்கைகளும் இதுல எதிர்பாராத அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி பீடத்துக்கு வந்துட்டாங்க என்பதை உணர்ந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் மெல் தாய் கடைசியா அபூபக்கர்கிட்ட வராங்க. அபூபக்கர்கிட்ட போகல, ஆள் அனுப்புறாங்க. அபூபக்கரை எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க, ஒரு ஹலீஃபா அப்படி இந்த முத்தவழியான ஒருத்தரை என் வீட்டுக்கு வர சொல்லுங்க, கொஞ்சம் பேசணும் அப்படின்னா அவர் யாருன்னு ஏற்றுக்கொண்டோம்னா, இங்க யாரை வர சொல்றாங்க? ஜனாதிபதி ஹலீஃபாவை வர சொல்றாரு வீட்டுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு தான் போனாங்க. போகும்போது சொல்றாங்க, நீங்க மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. எல்லோரும் சொல்றாங்க போகாதீங்க, அப்படியே போய்கிட்டு உமர் ரலியல்லாஹு போக விடாங்க. அந்த நேரத்துலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு திடமா முடிவு, நான் வல்லாஹி நான் தான் போவேன், என்னதான் பேசுறாருன்னு பார்த்துருவோம். போனா உமர் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஆட்சி கிடைக்கல என்ற கோபத்துல எல்லாம் உங்களோட இல்லை, நான் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்டிருக்கணுமே என்ற ஆதங்கம் மட்டும்தான் இருந்தது என்ற உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கண்ணீர் சிந்துகிறார்கள். உங்களை புறக்கணிக்கும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல, எங்களுடைய நோக்கம் உங்களை தள்ளி வைக்கணும் என்றதல்ல, மாறாக எல்லாமே எதிர்பாராமல் நடந்துருச்சு. ஆனால் என் குடும்பத்தை விட நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் தான் என் உள்ளத்தில் பெருசாக இருக்கிறது அலியே, உங்க மேல் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்று சொன்னவுடன் அலியல்லாஹு சொன்னார்கள், போங்கள், ஒவ்வொருக்கு நான் வருகிறேன் பள்ளிக்கு வந்தார்கள். வந்து ஃபர்ஸ்ட் ஆள பையத் செய்து முடிச்சார் அலியல்லாஹு. இதுதான் வாழ்க்கை. வரும் கோபம் விட்டு கொடுத்துட்டு நடக்கிற சம்பவங்கள் அப்படி மோட்டிவேஷன் பண்ற மாதிரி தான் தூண்டிவிட கோபத்தை மெருகேற்றி எல்லா உறவுகளையும் துண்டித்து வாழ்வதை விட அந்த காரண காரியங்களை ஆராயுங்கள், அந்த விஷயம் புரியும், அவர்களோடு சேர்ந்து வாழ்வோம். நாம் உறவுகளோடு சேர்ந்து வாழ்வோம், உறவுகளோட சேர்ந்து சொர்க்கத்துள் நுழைவோம். அதற்கு தடையாக இருக்கிற இந்த உலகம் செத்த ஆட்டை விட கேவலமானது. அதற்கு தடையாக இருக்கிற இந்த பணமும் இந்த சொத்துகளும் செத்த ஆட்டை விட அற்பத்திலும் அற்பமானது என்பதை அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களுக்கு புரிய வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅத. ஃபக்கத் ஸால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆன் அலீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இனியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, கஸா மிக மிக மோசமான சூழலை அடைந்திருக்கிறது. அதில் 2 சொல்லுகிறார்கள். ஒன்று, உலகமே சேர்ந்து அந்த மக்களை எல்லாம்
வெளியேற்றி விடுவோம் என்கிறார்கள், அல்லது அந்த மக்களை எல்லாம் கொண்டு குவித்தெல்லாம் என்கிறார்கள். ஆனால் ஒன்று அவர்களுக்கு புரியாத புதிர் இருக்கிறது. எப்பொழுது இந்த உலகம் முழுமையாக கைவிட்டு விடுகிறதோ அப்பொழுது ரப்புல் ஆலமீன் அவனுடைய புறத்திலிருந்து உதவிகளை இறக்க ஆரம்பித்து விடுவான். அந்த உதவி வர ஆரம்பித்து விட்டால் எதிரிகள் தண்ணி குடிச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் கஸா மக்களுக்கு அல்லாஹுடைய உதவி கண்டிப்பாக இறங்கும். அப்படி இறங்குகிற போது இந்த உலகம் காணாத பேரழிவை இந்த உலகமே அனுபவிக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதரை வைத்துத்தான் இன்னொரு மனிதரை அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் 20 லட்சம் முஸ்லிம்களை ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து துடிக்க துடிக்க கதற கதற எல்லா அணுச்சாட்சியும் பண்ணி கொண்டிருக்கிறதை ரப்புல் ஆலமீன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டான். வரும் இதுல நம்முடைய ரோல் என்ன? ஒரு ரோலும் இல்லை, அவ்வளவுதானே, ஒண்ணும் இல்லை. நாங்க பாட்டுக்கு வளமையாக வாழ்கிறோம், எந்த இடையூறும் இல்லை. அதுல புரிந்து கொள்ளுங்கள், பாவிகளாக சேர்த்து நம்மளையும் அல்லாஹ் ஆக்கிடுவான். நம்முடைய உள்ளங்களை கொஞ்சமாவது அதற்காக அளவை, நம்முடைய இரத்த உறவுகள் நாமும் சேர்ந்து போராடுவதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் மீதும் கடமை, இங்க உட்கார்ந்திருப்போம் எல்லோரும் மீதும் கடமை. மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாப்பது எல்லோரும் மீதும் கடமை. இதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த அறிஞரும் இதுல விதிவிலக்கு சொல்லவே இல்லை. எங்களுக்கு இல்லை, தங்களுடைய இயலாமையை சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லோர் மீதும் கடமை என்பதை ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் கடமை நம் மீது, அந்த கடமைக்காக 20 லட்சம் முஸ்லிம்கள் குடும்பங்களோடு நின்று ரத்தமும் சதையுமாக 2 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய உள்ளங்கள் என்ன கல்லை விட கருத்து போச்சா? யூதனுடைய உள்ளம்தான் அப்படின்ற அல்ல, கல்லுப்பா அவன் உள்ளம்தான். நம்முடைய உள்ள அப்படியாச்சு. நம்முடைய உள்ள மூமியினுடைய உள்ளங்கள் இலகின உள்ளங்கள். அல்லாஹ்விடத்தில் கதறுங்கள். யாரும் நம்முடைய பிள்ளைக்கு என்ற கதர் இருக்க மாட்டோம், நம்ம வாப்பா இருக்கிற கதர் இருக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆத் ரலியல்லாஹு அவர்கள், நபியே போறது யுத்தகலம், நாம போறோம் பத்ர் களத்துக்கு முன்னால், இதோ யுத்தகலம். இந்த யுத்தகலத்தில் அல்லாஹ் வெற்றியும் கொடுக்கலாம், தோல்வியும் கொடுக்கலாம், ரெண்டும் கிடைக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், எங்களை விட உங்களை நேசிப்பவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டால், நாங்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், போன எல்லோருமே ஷஹீதானாலும் இதோ பின்புறமாக இருக்கிறது, இறங்கி மதீனாவுக்கு போய்விடுங்கள். எங்களை விட உங்களை உயிர்களை கொடுத்து குடும்பங்களை கொடுத்து அந்த மக்கள் காப்பாற்றுவார்கள் என்று சொன்னார்கள். எங்க அந்த வார்த்தைகள் எல்லாம்? அந்த மக்களுக்கு இன்னைக்கு யார் இருக்கிறார்? இதோ இந்த பக்கம் இறங்கி போக எகிப்து அடைக்கிறான், ஜோர்டான் பெரிய சோர கட்டி வச்சிருக்கிறான், சிரியா இவனை திறந்து விட்டான், அங்க வந்தாலும் கொள்ளு அப்படின்னு. இந்த பக்கம் போன கடல். அந்த மக்களுக்கு யார் உதவுவா என்று எந்த அடிப்படையும் இல்லாத சுச்சுவேஷனுக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இந்த நிலையில் நம்முடைய உள்ளங்கள் மதீனாவாசிகளுடைய உள்ளங்களை போல இருக்கணும். அல்லாஹ் சொல்லுகிறான், இங்கு வராத மக்களுடைய உள்ளங்கள் மும்மினேலே, போருக்கு வந்த மக்களை பார்த்து சொல்றான், நீங்க போருக்கு வந்து நினைக்காதீங்க, போருக்கு வர முடியாமல் தடுத்து வைக்கப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்கள் உடைய உள்ளங்களும் உயிர்களும் பிரார்த்தனைகளும் எல்லாம் இதை நோக்கியே இருக்கிறது. போர்ல உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதே சவாபு அவர்களுக்கும் கிடைக்கும். எப்ப அந்த உள்ளம் அந்த கஸாவோடு நாம் உள்ள ஒட்டி இருந்தால், அதோடு நம்முடைய உள்ளம் பிணங்கி இருந்தால், இணைந்திருந்தால் கண்டிப்பாக அந்த கூலி நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். தொழுக போகிற ஜும்மா தொழுகையினுடைய அத்தகையாத்து கொஞ்சம் நீட்டுவோம். அதுல அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள், இறைவா கஸா மக்களுடைய கவலையை போக்கு, அவர்களுக்கு எங்களை மாதிரி சகசமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி எதிரிகளுடைய அனைத்து அழிச்சாட்டியங்களையும் தனித்து நின்று தோற்கடி என்று அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹ்வுக்குரிய ஈமானையும் ஆற்றலையும் தந்தால் புரிவானார். சுப்ஹானல்லாஹ்.